இந்த பட்ஜெட்டை நம்ம எப்படி புரிந்துக்க வேண்டியிருக்கு வெற்றி விடியல்? இவங்க 3 எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருக்கிறதுலேருந்து இருக்கக்கூடிய எசன்ஸ் மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஒரு சுந்தரராமன் பேசி இருக்கிறதுல ஒரு விஷயத்தில் அவர் டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுறாரு, அதனால் அதனுடைய இம்பேக்ட் முழுக்க வரலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன சார்? நம்முடைய வருமானம் 40 ரூபாய் இருக்கணும், வருமானம் செலவு 30 ரூபாய் இருக்கணும், 10 ரூபாய் டெபிசிட் இல்லை எக்ஸஸ் இருக்கணும், இல்லை 50 ருபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னால் 10 ரூபாய் டெபிசிட் வரணும். 40 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 40 ரூபாயே வரலைங்கிறது தான் அவருடைய கேள்வி. வருமானம் இவ்வளோ வரும்னு சொன்னீங்களே, அந்த வருமானம் வராததுனால டெபிசிட் 40 வந்து 69 ஆகுது. அப்போ ஏன் அந்த டெபிசிட் ஏன் அந்த வருமானம் வரல? எதிர்பார்த்த வருமானம் ஏன் வரவில்லை? அதான் அவர் கேட்குற கேள்வி. நீங்கள் தானே இவ்வளோ ரூபா வரும், நீங்கள் அது வரலையே, அது வராததுனால தானே டெபிசிட்டு அப்படின்னு ரெவென்யூ டெபிசிட்டை சொல்கிறார். அந்த பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கணும். பெரும்பாலான டிஸ்கஷன் ரெவென்யூ வரல. ஆமாம், அதாவது நம்ம சொன்ன பணம், நம்ம சொன்ன வருமானம், நம்முடைய வருமானம், அதாவது டாக்ஸ் வருவாய் 10 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 7 ரூபாய் தான் வந்திருக்கு. அதுதான் எசன்ஸ். அதனால டெபிசிட் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. ஸோ 10 ரூபாய் வரும்னு சொன்னமே, ஏன் 10 ரூபாய் வரல, ஏன் 7 ரூபாய் தான் வந்ததுங்கிறது தான் இப்போ புரியலைன்றது சுந்தரராமனுடைய இது. ஜிஎஸ்டி வசூலில் வந்து ஏதோ ஒரு இடத்துல தங்கி இருக்கு, அவ்வளோதான். இன்னும் வசூல் ஆகலை. நம்ம எதிர்பார்த்த பணம் வரல. வசூல் ஆகாததுக்கு காரணங்களை பார்க்க வேண்டியிருக்கும். அது நமக்கு உள்ளே இறங்கி பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வேட் வரைக்கும் வந்தார். சுந்தரராமன் அவர்கள் வேட் வரைக்கும் வந்தார். இது எல்லாமே 2017 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இது பிஜேபி பண்ணினதான் நாம் நினைக்கிறோம். இது பிஜேபி பீரியடில் இம்ப்ளிமெண்ட் ஆன ஒன்று. இதற்கான வித்து வேட் வந்த போதே வந்துடுது. அதுக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வை ஆஃப் விபி சிங் ஐயா அவர்களோட. அதன் பிறகு பிவி நரசிம்மராவ் எல்பிஜியை கொண்டு வந்தபோது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் கொண்டு வந்த பொழுது அவருக்கு கீழே இருந்தவரும் மன்மோகன் சிங் கீழே இருந்தவங்களும் அந்த ஜிஎஸ்டியை கொண்டு வரபோது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு பெயின் இருக்கும். அதாவது முன்னாடி வரி இருந்தது, வாங்குகின்ற முறையில் மாற்றம் வருகின்ற பொழுது மாநில அரசுகளுக்கு ஒரு தாக்கம் ஏற்படும். அதனால தான் அவங்க அந்த 5 வருஷம் ஒரு பீரியடு நாங்கள் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறோன்னா இதை கொண்டு வரணும்னு. ஆனால் இந்த ஜிஎஸ்டியை உருவாக்கின ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லணும். ஏன்னா எல்லோரும் ஒரே பணமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டியை உருவாக்கினதில் இந்த கமிஷனுக்கு தலைமை தாங்கியது ஆரம்ப காலத்தில் அசீம் குப்தா. அசீம் குப்தா வெஸ்ட் பெங்காலில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், பொருளாதார மேதை, பொதுவுடைமை சிந்தனையில் ஆழங்கால் பட்டவர். அவர் இதற்குண்டான அடிப்படை வேலைகளை 90% முடிக்கின்ற பொழுது, மத்திய அரசிலே ஆட்சி மாற்றம் வந்த பொழுது அவர் மாநிலத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே போனார். ஏன்னா அவங்களோட கட்சியை பலப்படுத்தணுங்கிறதுக்காக. அதன் பிறகு அது கொண்டு வரப்பட்டு ஸ்ட்ரீம் லைன் பண்ணாங்க. அதனால் அதில் ஒரு நஷ்டம் வருங்கிறது மத்திய அரசுக்கும் தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் டெபிசிட் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த டெபிசிட் இருக்கலாமான்னு அமலோர் பவநாதன் சொல்கிறார். டெபிசிட் பட்ஜெட் இருக்கத்தான் செய்யும். டெபிசிட் இருக்கத்தான் செய்யும். டெபிசிட்டை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ஒரு ரூபாய்க்கு ஒரு நோட்டுக்கு தங்கம் வச்சுருந்தோமானாக்கா அதுக்கு மதிப்பு குறையாது. ஆனால் 1 ரூபாய் நோட்டுக்கு 20 பைசாவுக்கு தங்கம் வச்சுருந்தோம்னா அதுக்கு மதிப்பு குறையும். ஆனால் அதை ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, 80 பைசாவுக்கு மக்கள் உழைப்பை உள்ளே செலுத்தி அந்த நோட்டினுடைய மதிப்புக்கு உண்டான வேல்யூவை கொடுத்துருவாங்கன்னு சேர்க்குறாங்க. அந்த இடத்துல சுணக்கம் மாநிலங்களுக்கு நிகழ்கிறது. 3வது பாயிண்ட்டு, ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடியதில் லாபியிங் என்று சொல்லக்கூடிய, லாபியிங்னா எதிர்மறையாக பார்க்க வேண்டாம், நேர்மறையாக பார்க்கலாம். அது ஒரு சுமூக உறவின் மூலமாக வரக்கூடியது தான். அம்மையார் பேசுகின்ற பொழுது சொன்னாங்க, இந்த திட்டத்திற்கு பணம் கொடுக்குற பொழுது உணவிற்கு உண்டான பணத்தை எடுத்து சட்டைக்கு கேட்டால் கொடுப்பாங்களான்னு. அவங்க ஒரு குடும்ப தலைவி இல்லையா, அதனால் அவங்க அந்த கோணத்தில் அற்புதமாக சொன்னாங்க. அதுதான் உண்மையான காரணமும் கூட. ஆனால் இந்த மாதிரி திட்டங்களில் மாற்று வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற போதே அதற்கு சில விதிமுறைகள் வைத்து விடுகிறார். அது ஐயா அமலோர் பவநாதன் சொன்னது போன்று கான்ஸ்டியூஷன் கீழே இல்லை. இந்த திட்டத்திற்கு உங்களுக்கு பணம் வேண்டும் என்றால் எங்களிடமிருந்து இந்த கண்டிஷன்ஸை நிறைவேற்றணும். நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இதை சொல்கிறேன், 50% உடனே வந்துடுறது. 100 ரூபாய்க்கு பொருள் 100 ரூபா டாக்ஸ் வந்தால் 50 ரூபா மாநிலத்துக்கு,
மத்திய அரசுக்கு. அதில் ஒரு 21 ரூபாய் ரிவால்வ் ஆகுது, டெவல்யூஷன் ஆகுது. இந்த 21 ரூபாய்க்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸை சரியாக ஃபில்அப் பண்ணாத மாநிலங்களுக்கு அந்த பண வரவு குறையும். அதுதான் அங்கே ப்ராப்ளமே. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், என்கிட்டேருந்து தானே வரி போகிறது, எங்கிட்டேருந்து தானே வரி போகிறது அப்படின்றோம். நம்மக்கிட்டேருந்து ஐஜிஎஸ்டி போயிடுத்துனாக்கா அதுக்கு நமக்கு அதில் ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. ஏன்னா ஐஜிஎஸ்டியில் கன்சியூமர் வேறு, அது வரைக்கும் இருந்த சேல்ஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட்டுக்கு முன்னாடி இருந்த சேல்ஸ் டேக்ஸில் அவர் சொன்ன மாதிரி ப்ரெஷர் நிறையா இருந்தது. அதில் மாநிலங்கள் அவர்களுடைய வருவாயை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் ஒரு பொருளை வாங்குகிறேன் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகிற ஒரு பொருளை வாங்குறேன்னா நான் இங்கேயும் டேக்ஸ் கட்டி அங்கேயும் டேக்ஸ் கட்டி மத்திய அரசுக்கும் டேக்ஸ் கட்டினேன். மத்திய அரசுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம், ஒரு 4% கட்ட வேண்டாம்னா அதுக்கு ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஃபார்மை வாங்குறதுக்குள்ளே தாவத்தீர்ந்து போயிடும். ஃபார்மு கிடைக்கவே கிடைக்காது, போய் அங்கே நிற்கணும் ஃபார்மை வாங்குறதுக்கு. அது மாறின பொழுது ஒரு கன்சியூமருக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போ நான் திருப்பி அதான் சொல்றேன்னா 41,634 crores டெபிசிட் பட்ஜெட்டட் 69,000 crores தான் வந்திருக்கு. இப்போ கால்குலேட் மத்திய அரசுல இருந்து 27,500 கோடி டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட் கோடி இருக்கு பட்ஜெட்டட். இல்ல இப்ப நீங்க அந்த செயற்கை நெருக்கடின்னு சொல்றீங்களா? ஒரு 1000 கோடிக்கு இதற்கு பிரேக்கப் கொடுங்க. அமலர் பொண்ணா அது 27,500 20,000 கோடி டெபிசிட். இல்ல அது வந்து லாபிங் மூலமா மட்டும் தான் சரியாகும். நம்ம ஏன் பேசுறோம்? அதுல வந்து அதுல வந்து நாம வந்து நம்மளோட உரிமைன்னு கேட்க முடியாது. பொருளாதார குழு அமலர் பொண்ணானன் சார் இருக்காங்க, அவங்க பதில் ஒன்னு சொல்லிட்டோம். 27,583 crores ரெவென்யூ டெபிசிட் கூடி இருக்கு. ப்ளீஸ் கிவ் பிரேக்கப். அது அமைச்சர் உங்களுக்கு பிரேக்கப் தருவாரு. ஆனால் டெபிசிட்டே வராம ஒரு பட்ஜெட் உலகத்துல ஏதாவது ஒரு பட்ஜெட்டை காட்டுங்க, உலகத்திலே காட்டுங்க. இது வந்து ட்ரீம், இதெல்லாம் ஐடியலிசம். அதாவது இந்த கடன்லாம் வந்து 1 லட்சம் என் தலையில விழுது, என் குடும்பத்து தலையில விழுதெல்லாம் வந்து ட்ரீம். அப்படி கிடையாது. ஒரு நேஷனுடைய பட்ஜெட் வேற, ஒரு குடும்பத்தினுடைய பட்ஜெட் வேற. இல்ல குடும்பத்தினுடைய பட்ஜெட் வந்து குடும்ப தலைவரோ தலைவியோ வந்து சுமக்க வேண்டிய நிலைமை டைரக்டா வரும். இல்ல நேஷனுடைய பட்ஜெட் வந்து நேஷனுடைய வெல்ஃபேருக்காக திருப்பி செலவு பண்ணும்போது அது பல விதங்கள்ல திரும்பி வருது. ஆகவே ரெவென்யூ டெபிசிட் பட்ஜெட் வந்து அதுல நான் இன்டர்நேஷனல் எகானமிஸ்ட்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சர்ப்ளஸ் பட்ஜெட் ப்ரூஃப் ஆஃப் தி புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் வாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் கடந்த 4-5 வருடங்களாக இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் பட்ஜெட்டிங் தான் நடக்குது இல்லையா? கரெக்டா? இந்த பட்ஜெட்டிங்கோட கான்சிக்வன்ஸ் என்ன? சோஷியல் கான்சிக்வன்சஸ். எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? இன்ஃபன்ட் மார்டாலிட்டி கம்மியாயிருக்கா? மெட்டல் மார்டாலிட்டி கம்மியாயிருக்கா? பசங்க ஸ்கூலுக்கு போறாங்களா? விமன் எஜுகேஷன் நிறைய இருக்கா? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கா? லேபர் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கா? இதெல்லாம் கடன் வாங்கினா தான் நடக்குமா சார்? சார் இதெல்லாம் கடன் வாங்கினா தான் நடக்குமா? இல்ல இதுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2004லேருந்து 14 வரைக்கும் பெட்ரோல் ப்ரைஸை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காக பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிது கவர்மெண்ட். நான் வந்து ஐ எம் நாட் டாக்கிங் பாலிட்டிக்ஸ், ஐ எம் நாட் டேக்கிங் சைட்ஸ், ஐ வில் நெவர். அந்த 10 வருஷ பாண்டு 2026 வரைக்கும் ரீபே பண்ணுற ஒரே காரணத்தினால பெட்ரோல் விலையை நம்மளால் மானிட்டரே பண்ண முடியாமல் இருந்தது. அந்த டயத்தில் நமக்கு குறைந்த விலையில் பெட்ரோல் கிடைத்தது என்பது உண்மை. அதில் வி ஒன்லி போஸ்ட்போன்ட் அவர் லைபிலிட்டி. ஸோ 2004 to 14 வந்த அந்த கடனை அந்த பாண்டுக்கு ரீபேமெண்ட்டு 2018 வந்த பொழுது அதற்கு பிறகு பெட்ரோல் விலையை குறைக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா அதுலேருந்து எடுத்து கொடுக்க வேண்டியது. ஒரு அரசு கடன் வாங்குகின்ற போது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, நிதி ஆயோகனுடைய பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணிட்டாங்க, ஆர்பிஐனுடைய பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு. பட்ஜெட்டு போடுறது ரொம்ப ஈஸி. இங்கே 3 ஜாஸ்தியாச்சுன்னா இங்கே மேலே 3 குறைச்சா சரியாயிடும். அது வந்து டேலி பண்ணுற மாதிரி தான், அது ஒரு ஈஸியாக பண்ணிட முடியும். எங்கேயாவது ஏதாவது ஒன்று குறைச்சிடும். ஆனால் டைரக்ஷன், இப்போ ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். போன பட்ஜெட்டில், தமிழ்நாடு பட்ஜெட்டில் திருநங்கையர்களுக்கு சாரணர்களுடைய இதில் ஹோம் கார்ட்ஸ் அதுக்குள்ளே கொண்டு வரணும், ஊர்காவல் படைக்குள்ளே கொண்டு வரணும்னு மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வரணும் அவங்களங்கிறதுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. தட் ஹாஸ் பீன் அ சக்ஸஸ் நவ். இப்போ இந்த தடவை அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட்டில் வி ஹவ் நாட் டச்டு இட், குட்டை பனை மரம்னு சொல்லியிருக்காங்க. பசும் புல்லை தூளாக்குறதுன்னு இருக்காங்க. பசும் புல்லுக்கு இன்னொரு வழி இருக்குது,
ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, கண்டெய்னர் லாரியில் ஹைட்ரோபோனிக் மூலமாக இப்பொழுது உருவாக்குவது போன்ற புல்லை 8 மடங்கு 10 மடங்கு அதிகமாக உருவாக்க முடியும். இதே நிலப்பரப்பை வைத்துக்கொண்டு ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ள ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கையும் வாட்டரையும் வச்சு பண்ண முடியும். இன்னும் அந்த மாதிரி போகல. அந்த ப்ரூடன்ஸ் வரணுங்கிறது தான் நமக்கு கேள்வி. நன்றி.